நான் இப்போ என் வாழ்க்கையில் நடந்த ஒரு ஒரு அற்புதம்னு சொல்லலாம். அதை சொல்லணும், அந்த அதிசயத்தை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். திருச்செந்தூரில் தான் போன வருஷம் இதே நாள் என் குடும்பத்தில் ஒரு பெரிய கஷ்டம். அதுக்காக நான் என் மகிட்ட சொல்லியிருந்தேன், நீ கொஞ்சம் மடிப்பச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது இப்போது 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன். ஆனாலும் அவளுக்கு சந்தர்ப்பம் அமையலை. அதே போல் அதுக்கு நேரம் வரலைன்னு தான் சொல்லணும். அதனால் அவள் எடுக்கலை. ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டம், முடியலை, என்ன தான் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கும்போது தான் நான் சொன்னேன், எப்படியாவது நீ இந்த தடவை மடிப்பிச்சை எடுத்து அதை வச்சு நீ தொழில் ஆரம்பி, அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். சரின்னு என் மகளை வந்தால். அப்புறம் பௌர்ணமி நைட்டு நாங்கள் தங்கிட்டு கோயிலில் சரியான கூட்டம், உட்காரக்கூட இடம் கிடையாது. அந்த நெரிசலில் உட்காந்துட்டு நைட்டு 10 மணி ஆயிட்டு கோயிலுக்கு வர்றதுக்கு. அதுக்கு பிறகு வேண்டாம், இன்றைக்கி நைட்டு வேண்டாம், காலையிலே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் மடிப்பிச்சை எடுக்கலாங்கிற முடிவில் இருந்தோம். அப்போ தான் காலையில் எழுந்தோடனே குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கோயில் முன்னாடி நின்று சாமி கும்பிட்டுட்டு மடிப்பிச்சை எடுக்க தயாராகி போகிறா. சரியான கூட்டம். அந்த கூட்டத்தில் நடந்து உள்ளே கூட போக முடியாது. அப்படி இருந்தும் சாமி நேராக நின்று கும்பிட்டுட்டு போகிறா. நான் அதில் நிற்கலான்னு தான் நினச்சா. அப்புறமா இந்த நெரிசலுக்குள்ளே நிற்க வேண்டாம்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி கடற்கரை ஓரமாக அந்த கடற்கரை ஓரத்தில் இந்த பக்கமாக நின்று அதில் எடுத்துகிட்டு வந்துடலான்னு போகிறா. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த கூட்டத்தில் போய் எப்படி 10 ரூபா கூட அவள் எடுத்துகிட்டு வருவாளோ என்னதோ தெரியலையே. அந்த ஐயா தான் அருள் புரியணும்னு மனசார வேண்டிக்கிட்டு நின்னேன். நான் ஒரு 2 நிமிஷம் கூட ஆயிருக்காது. போயிட்டு உடனேயே திரும்பி வந்துட்டா. திரும்பி வந்து கண்ணீரோடு நிற்கிறா. அம்மா, நான் மனசில் அப்படி நினைக்கிறேன், 10 ரூபா கூட கிடைக்காது, இவ்வளோ சீக்கிரத்தில் ஓடி வந்துட்டாலோ, எடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டு வந்துட்டாலோ, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சா அது ஆச்சரியமாக இருந்தது. அவள் அப்படியே மடியை திறந்து காமிக்கிறா. 500 ரூபா 100 ரூபா எல்லாம் போட்டிருக்காங்க. எப்படிம்மா அப்படின்னு கேட்டால், நான் அதில் நின்றுட்டு இருந்தேம்மா. அவள் கண்ணீரோடு சொல்கிறா, அவ்வளோ கஷ்டம். ஒரு பெரியவர் பச்சை வேஷ்டியும் ஒரு பச்சை துண்டும் போட்டிருந்தார். அம்மா இங்கே வான்னு கூப்பிட்டு 500 ரூபா 100 ரூபா, அது கூட சேர்ந்து 2-3 பேர் 100 ரூபா எல்லாம் போட்டிருக்காங்க. நான் 10 ரூபா கிடைக்காதுன்னு நினச்ச இடத்துல அந்த பரம்பொருள், அந்த முருகர் அள்ளி கொடுத்தார். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் முருகன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டா எனக்கு கண்ணீர் வருது. கஷ்டமாக இருந்தது. அந்த கஷ்டத்தை இப்போ ஐயா தீர்த்து வச்சிருக்கிறாரு. கோயம்புத்தூரில் கடை வச்சுருக்கா, நல்லா இருக்கா. அதே போல் எல்லாரும் எத்தனையோ கஷ்டத்துக்காகவும், மன கஷ்டம், பண கஷ்டம், நோய் நொடியினால் துன்பம் அத்தனையும் தீர்த்துடணும்னு அந்த ஐயா கிட்ட வராங்க. அவர் அதையும் அவ்வளவு பேருக்கும் தீர்த்து வைப்பார். எல்லாரும் நம்பிக்கையோடு வாங்க, அவர் நல்லதை செய்வார். கந்தா போற்றி, முருகா போற்றி, செந்தில் வடிவேலவா போற்றி. என் அப்பன் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம்.